நயன் மேம் கீர்த்தி சுரேஷ் மேம் வெட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெஃபரன்ஸ் காட்டும்போது ட்ரெண்டிங் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் டென்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு ஜெர்மன் ஷெட்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க. உள்ளேயே டெக்கர் பண்ணிக்கலாம், ஏர் கண்டிஷனிங் வந்துரும். இந்த மாடல் இப்ப நிறைய கேக்குறாங்க. ஸ்டார்டிங் வந்து 25,000ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கம்ஃபர்டபிளி பை சீட் 1500. 1500. ஆமாங்க. ஆனா இங்க இருந்து பாக்கும்போது ஓகே இத்தனை பேரை வந்து அகாமடேட் பண்ணலாமா? பை சீட் அகாமடேட் பண்ணலாம். 1500. 3000 பேர் வந்து ஆன் மூவிங்ல ரிசப்ஷன் மாதிரி ஈவென்ட்ஸ்ல வந்து போவாங்கல்ல, அதுல அகாமடேட் பண்ணலாம். சோ அது இப்போ ஒரு 1500 பேரை வந்துட்டு அகாமடேட் பண்ணலாம். அந்த லெவலுக்கு வந்துட்டு 3000 வந்துட்டு மூவிங் கிரவுட்ல நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம் இருக்கும். ஓகே. அண்ட் எத்தனை பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? ஈவென்ட்க்குள்ள பாத்தீங்கன்னா 100 கார்ஸ் இருக்கலாம். பிஹைண்ட் காம்பவுண்டுக்கு பாத்தீங்கன்னா 500 கார்ஸ் பார்க்கிங் பண்ணலாம். டெட் ரோடு தான். நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்துங்க ஓபன் ஸ்பேஸ்ல வரும்போது பிரைட் க்ரூம் அவங்களுக்கு அந்த ரூம்ஸ் கொஞ்சம் சம்டைம்ஸ் இருக்காது, பக்கத்துலயே இருக்காது. இதர் ஹோட்டல்னா தள்ளி போகணும். ஆமா. இதுனா we have rooms just behind the இதுங்க. ரெண்டு ரூம்ஸ் இருக்கு அவங்களுக்கு. நீட் டாய்லெட்ஸ் இருக்கு. வித் பார்க்கிங் தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேக்குறாங்க. வென்யூ இருக்கும் பட் பார்க்கிங் இருக்காது. சோ கம்ஃபர்டபிளி 500-600 கார்ஸ் இருக்கும். சோ அதுலயே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவங்க கம்ஃபர்டபிள் ஆயிருவாங்க. அவங்கள அங்க நம்ம வந்துட்டு கொடுத்துட்டாலே போதும் அப்படின்னு. இன்னொன்னு இங்க வரும்போது அந்த பிளான்ஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு டிராபிக்கல் ஃபீல் இருக்கும். ஒரு ஆம்பியன்ஸ் நீட்டா இருக்கும். சோ அந்த ஏன்னா இது பிளான்ஸ்ல இருந்து எல்லாமே செலக்டிவா அந்த டிராபிக்கல் ஃபீல் இருக்கணும்னு சூஸ் பண்ணிருக்கோம். எனக்கு என்னன்னா அந்த லைட் ஆகட்டும், அந்த லைட்ஸ் ஈவினிங் செட்டப்ல வந்து ஒரு கிராண்டான ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? இப்போ மார்னிங் இந்த ஒரு அழகான ஒரு ஏன்னா கடலோட சத்தம் அப்படியே கேட்டுட்டு அந்த ஒரு டெஸ்டினி வேற. இன்னொன்னு வந்து அந்த நைட் ஆம்பியன்ஸ்ல வந்துட்டு அந்த லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போதே இன்னும் ஒரு செம்ம ஒரு பூமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கெட் டுகெதர்ஸ் நிறைய நடத்துறாங்க. லைக் 25 இயர்ஸ் முன்னாடி ஸ்கூல்ல ரீயூனியன்ஸ் அதெல்லாருமே எல்லாரும் இங்க ப்ரிஃபர் பண்றாங்க. வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும், மியூசிக் கொஞ்சம் லைக் எல்டர்லி 50-60 இயர்ஸ் அவங்களுமே ரீயூனியன்ஸ்லாம் நடத்துறாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு அந்த க்ளோஸ்ட் இது இல்லாம இது எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. சில நிறைய ரெஃபரன்ஸே கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி டெக்கர் இங்க பண்ண முடியுமா, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்னா எங்களுக்கு வேணும். ஸோ அப்படி அவங்க செலிபிரிட்டி வெட்டிங்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம கிட்ட கேட்பாங்க, ரிக்வயர்மெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி வேற யாருது வந்துட்டு பர்டிகுலரா பயங்கரமா கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்றது யாராச்சும் கேட்டிருக்காங்களா? இப்போ லேட்டஸ்டா வந்தாங்காட்டி மேபி கீர்த்தி சுரேஷ் மேம் நிறைய கேட்பாங்க. உங்க பிக்சர்ஸ் எல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறனால அதை வச்சு கேட்டாங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் வச்செல்லாம் இப்போ ரீசெண்டா வரதெல்லாம் அவங்க இதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்துட்டு நம்மளும் அப்டேட்டடா இருந்துக்கணும் கண்டிப்பா. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நயன் மேம் கீர்த்தி சுரேஷ் மேம் வெட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெஃபரன்ஸ் காட்டும்போது இப்போ அந்த ட்ரெண்டிங் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் ஒரு டென்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு ஜெர்மன் ஷெட்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அது வந்து இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க. ஆமா, ஏன்னா அதுக்குள்ளேயே டெக்கர் பண்ணிக்கலாம், ஏர் கண்டிஷனிங் வந்துரும். ஸோ அந்த மாடல் இப்போ நிறைய கேட்குறாங்க. ஸோ அதுவுமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அந்த மாடல் டெக்கர் கொடுக்கறதுக்கு.